ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. பாத்தீங்களா, இந்த ரைஸ் வெர்மிசெலி வச்சு ஒரு சூப்பரான ஒரு டூப்பரான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வெர்மிசெலி பண்றதுக்கு மீதி கொஞ்சம் வந்து இன்னைக்கு சூப்பு பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாருங்க மக்களே, நம்ம இப்போ சூப்பராக வந்து ரைஸ் சேமியா, இங்கே பாருங்கள் ரைஸ் வெர்மிசெலின்னு போட்டிருக்கா. ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நூல் சேமியான்னு கூட வச்சுக்கலாம். ரைஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணி இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸில் போட்டிருக்கு. மேபி இது ஜாப்பனீஸ் தான் நினைக்கிறேன், தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது இந்தியாவில் வந்து நீங்கள் நார்மல் இந்த மாதிரி நூல் சேமியா விற்கும், அதிலே இது பண்ணலாம், ஓகேவா? ஆனால் நிறைய தண்ணியில் போடக்கூடாது. ஸோ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கேப்சிகம் பார்த்தீங்களா, நீல வாக்கில் வெட்டிக்கணும். கேரட்டு, இது வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனு. ஸோ இதான் மக்களே. அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் வந்து மேபி ஒரு 1.5 போடுவேன்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது லேட்டராக போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் என்கிட்ட இல்லாதனால நான் இங்கே இந்த மாதிரி சாலட் இருக்கும், இங்கே பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாலட் வாங்கியிருக்கேன். ஸோ இது லாஸ்ட்டில் போடணும், ஏன்னா இது சும்மா சாப்பிட்றது அப்படியே. நீங்கள் வந்து இந்தியாவில் நார்மல் கேபேஜ் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெய் போட்டு நம்ம வந்து சிக்கன் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன், ஓகேவா? இல்லைனா வேணாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், கேரட், கேப்சிகம் அண்டு நம்ம இது போட்டுப்போம், ஓகேவா? கட் பண்ணிடலாம். பாருங்க மக்களே, 1 ஆனியன் நறுக்கிட்டேன். ஸோ இப்போ வெஜிடபிள் போட்டுட்டு வெஜிடபிளை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் சால்ட்டு போட்டுக்கிறேன் மக்களே. இருக்கும் பச்சை பட்டாணி கொஞ்சம் ஃப்ரோசன் போட்டுக்கிறேன். பாருங்க மக்களே, கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரோசன் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி, மக்காச்சோளம், கேரட் இதெல்லாம். ஸோ நீங்கள் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன், சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த கரம் மசாலா நல்லாயிருக்கும் மக்களே, ஸோ இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, ஆயில் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து மக்களே நான் சிக்கன் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதை நான் இந்த பக்கம் சைடில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் சிக்கனை பண்ணி எடுத்துருங்க, மசாலா போட்டு. சும்மா ரெட் சில்லி பவுட்ரு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அவ்வளோதான். இல்லைன்னா வீட்டுக்கு கொஞ்சம் போடணும் மக்களே. தனியாக முதலே சிக்கன் வேக வைக்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி, உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டே பண்ணலாம் மக்களே. எல்லாம் நம்ம மனம் போல் தான், ஓகேவா? நான்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஈஸி. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க, அருமையாக இருந்துச்சு சகோதரியே அப்படின்னு. ஓகேவா?
சிக்கன் வேகட்டும். எனக்கு வந்து முட்டைக்கோஸ் ரொம்ப இதாக இருக்கிறதுனால நான் லேட்டாக போடுறேன். நீங்கள் காயோடையே சேர்த்து நான் அதையும் நீளமாக வெட்டி முட்டைக்கோஸ் வந்து முதலே ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ் கூட. ஓகேவா? கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி கலருக்காண்டி போட்டுக்கிறேன் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேக்ஸ் தானே போட்டேன், பவுட்ரு போடல. அதனால் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ்லாம் ஊற்றணும். அது வந்து நம்ம சேமியா போட்டதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதோட மூடி கிடையாது, அதுக்கு இதோட மூடி அந்த ட்ராவில் இருக்குது. பாருங்கள் மக்களே, ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் இதை வந்து கொஞ்சம் நேரம் சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள் மக்களே, நான் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டேன். ஸோ அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. கறி வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், எங்களுக்கு வந்து வெங்காயம் நிறையா இருந்தால் ஃப்ரெஞ்சி அந்த இது பிடிக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்குவேன். இது வந்து கார்லிக் சில்லி சாஸ். இது ஒரு சாஸ் மக்களே. இது வந்து இதுவும் கார்லிக் சில்லி சாஸ் தான். இது ஒரு டப்பா வேறு ஃப்ளேவர். இது வந்து சில்லி சாஸு. இதுவும் கார்லிக் படம் தான் போட்டிருக்கு. ஆனால் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதிலே இந்த இவ்வளோ லிக்விட் தெரியுதில்ல, இந்த எண்ணெய், இந்த லிக்விடு, இதுலேயே மக்களே நம்ம இப்போ சேமியா போட்டுடலாம். பாருங்க, இதை நான் கட் பண்ணி தான் விடணும். ஒரு வழியாக நானும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி கிளறி, ஐயையோ சட்டியை மாற்றி என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? இது ஜாப்பனீஸ் ரைஸா? எனக்கு ஃபஸ்ட் டைம் இது. அது ஜாப்பனீஸ் ரைஸ் இல்லை, ஜாப்பனீஸ் ரைஸில் பண்ணியிருக்கிற ஒரு சேமியா போல். இதை நான் கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கணும். அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக முடியல. ரொம்ப ஒரு வழி பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் எப்படியோ ஒரு வழியாக வேக வச்சுட்டேன் மக்களே. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊர் சேமியாவில் இதை செய்யுங்க. ஓகேவா? தண்ணிலாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், அதிலே இருக்கிற தண்ணியில் சேமியா வெந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே ஜப்பான் அரிசியில் இருக்கிற ஒரு சேமியாவில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொஞ்சம் என்னென்னா அது கட் பண்ணி நான் போட்டுருந்துருக்கோம். நீங்கள் பாருங்கள் எப்படி சுட சுட தொட்டுட்ருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குது மக்களே. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஊர் சேமியாவில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு தலைன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் கரெக்டாக டிங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.